Hey hello guys, welcome to MR.BLACKBIKER. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக ட்ரோன் வாங்கியாச்சு, GoPro வாங்கியாச்சு, 360 கூட வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கேமரா அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு DSLR எனக்கு ரொம்ப நாளாக DSLR வாங்கணும் அப்படின்ற ரொம்ப நாள் ஆசை. ஸோ நம்ம vlog யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு DSLR வாங்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு கேமரா தான் வாங்க போகிறோம். வாங்க நம்ம போய் வாங்கலாம். ஒசூரில் ஒரு பெஸ்ட்டு கேமரா ஸ்டோர் சர்ச் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு வந்தது இந்த canon ஸ்டோர் தாங்க. ஸோ இங்கே நம்ம டேரெக்டாகவே வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக vlogக்காக ஒரு கேமரா வேணும். ஸோ vlog எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி வேணும். ப்ளாகர்ஸ்க்காகவே பார்த்திங்கன்னா கேனானில் M50 Mark II வருது சார். ஓகே. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் இருந்ததுன்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கே கொடுக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. யூடியூபர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற கேமரா பார்த்திங்கன்னா மிரர்லெஸ் கேனானில் மிரர்லெஸ் M50 Mark II அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. நான் இதான் ஆக்சுவலாக இதான் நான் ஆன்லைனில் செக் பண்ணேன். ஓகே ஓகே. இதே M50யும் அப்புறம் 200 M200 இதுங்களா? 200 இது சார். ஓகே. யூடியூபர்ஸுக்குன்னா M50 போகிறது தான் பெஸ்ட்டு சார். அதில் லைவ் ஸ்ட்ரீம் வராது. ஓகே. இதில் லைவ் ஸ்ட்ரீமோடு வந்துடும். ஸோ அதனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா LED டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு கலர்ஃபுல் அவுட்புட் என்ன டீட்டெயில் இருக்குன்றது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். ஸோ எல்இடியோடு இருக்கிறதுனால. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 0.03 செகண்டில் சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் ஆகிடும். ஓகே. அப்புறமா ஃபேஸ் ஃபோக்கஸ், ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஃபோக்கஸை டச் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்கள் கூடவே ட்ராக் ஆகும். ஓகே. ஸோ ஃபோக்கஸ் மிஸ் ஆகாமல் ட்ராக் ஆகும். ஸோ யூடியூபர்ஸ்க்காகவே தான் இது மோஸ்ட்லி டிசைன் பண்ணியிருக்கிற மாடலு. ஓகே ஓகே. இப்போது உங்கள் canon, Sony எல்லாமே இருக்குது? எல்லா பிராண்டுமே பண்ணுறோம் சார். எல்லாமே பண்ணுறீங்க. இங்கே சாம்பிளுக்கு canon மட்டும். canon பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமாக இருந்தது. 5 இயர்ஸாக canon-ஓட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம். ஓகே. ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி பிராண்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா ப்ராடக்ட் டிமாண்டு. ஓகே ஓகே. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பிராண்டுமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்க்ளூடிங் கிம்பல்ஸ்லேருந்து கிம்பல்ஸு, டிஜே கிம்பல், அப்புறமா ஆக்ஷன் கேமராஸ்லேருந்து எல்லாமே பண்ணுறோம். ஓகே ஓகே. டெஸ்க்டாப், லேப்டாப் எல்லாம் கூட பண்ணுறோம். ஓகே. ஸோ மல்டிபிள் ஷோரூம் ஆகிடுச்சு இது. இப்போ நம்ம இந்த M50 தான் பார்த்துருந்தோம். ஓகே சார். ஓகே. ரெடி ஸ்டாக் இருக்குது சார். ஸ்டாக் இருக்குங்க. இப்போ இது 200னா 200 இது இப்போது ஸ்டாக் இல்லை, நெக்ஸ்ட் வீக்கில் வரும். ஓகே. பட் உங்களுக்கு யூடியூபர்ன்றதுனால உங்களுக்கு அதுதான் பெஸ்ட்டு சார். ஏன்னா பாடியில் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருப்பாங்க, டச் அண்ட் ட்ராக் ஃபோக்கஸ் எல்லாம் இருக்கும். ஸோ 200 போகிறத விட M50 Mark II போகிறது ரொம்ப பெஸ்ட்டான மாடல். இன்னொரு விஷயம் என்னன்னா அதில் மேலே ஃப்ளாஷ் லைட்டுக்கான 5 பின் கம்யூனிகேஷன் இருக்கும். 200ல பார்த்தீங்கன்னா 4 பின் கம்யூனிகேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோஸ் எல்லாம் கூட நீங்கள் எடுக்கணும் போது அந்த கண்டினியூஸ் லைட்டு, ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா 200 Mark II செட் ஆகாது. ஓகே. ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா கேனானோட ஃப்ளாஷ் லைட் மட்டும்தான் செட் ஆகும். இப்போ அந்த ஸ்டூடியோலெல்லாம் பார்த்துருக்கோங்க, அம்பரலா, சாஃப்ட் பாக்ஸ் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் நம்மளால் கேனானில் 200 Mark II யூஸ் பண்ண முடியாது. ஓகே ஓகே. M50 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூஸ் லைட்லேருந்து எக்ஸ்ட்ரா தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ், போர்டர் ஃப்ளாஷ் லைட்லேருந்து எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 61 வருது சார். ப்ரைஸ் 61. இது 62. அது 60,000 rupees தான் டிஃப்ரென்ஸ் வரும். பட் கம்பேர் பண்ணிங்கன்னா அதை விட இது ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது மிரர்லெஸ் அதிகமாக. அதே மாதிரி காம்பேக்ட் டிசைனு. ஸோ லோ லைட் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ மிரர் இல்லாதனால என்னன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மோர் டீட்டெயில் அண்ட் ஷார்ப்னஸ் நல்லாவே கிடைக்கும் மிரர்லெஸில். இந்த முன்னாடி லென்ஸ் ஓப்பன் பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும், அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணணும். 0.03 செகண்ட்லேயே சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் ஆகிடும். இம்மிடியேட்டாக நீங்கள் எங்கே டச் ஃபோக்கஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே டச் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட் அங்கே டச் ஃபோக்கஸ் அப்படியே சேஞ்ச் ஆகும். அது கூடவே ட்ராக் ஆகும். இப்போ பாருங்கள், எது ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்களா, கூடவே ட்ராக் ஆகுதா? ஸோ அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் ஆகும். கொஞ்சம் 4K வீடியோ சப்போர்ட் இருக்காதுல்ல? 4K வீடியோ நான் மேக்ஸிமம் 4K அப்படின்றதுக்காக தான் இந்த இது பார்த்தேன்.
அதே மாதிரி கண்ணில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாலும் எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் வரும். ஸோ டிஸ்பிளேல என்ன தெரியுதோ, ஓவர் எக்ஸ்போசரா அண்டர் எக்ஸ்போசரா என்ன டிஸ்பிளேல தெரியுதோ உங்களுக்கு சேம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டரில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோ கூட வீடியோ கூட நீங்கள் எக்ஸ்போசர் அண்டர் எக்ஸ்போசராகவோ இல்லை ஹை எக்ஸ்போசராகவோ நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் ஐயில் பார்த்து எடுக்கும் போது கூட நீங்கள் இமீடியட்டாக செட்டிங்ஸை வந்து கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஸ்பெக்கோட வருது எல்லா மிரர்லெஸ் கேமராவும். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மாடலும் கூட இது M50 Mark II. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக 200D வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே வரும். எல்சிடி டிஸ்பிளே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ டைரெக்டாக கண்ணுக்கிட்ட போனீங்கன்னா ஐக்கு மாறிடும். ஸோ நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு மாறிடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் கொடுத்துருப்பாங்க, மிரரோட பட்டன். ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஐக்கு போகும். ஃபோக்கஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் இல்லை, அதில் வந்து வேறு லென்ஸ் போட்டிருக்கு. ஆக்சுவலி வேறு லென்ஸ் வரும் அதில். ஃபாஸ்ட் ஃபோக்கஸ் வந்துடும். இப்போ இமிடியேட் ஃபோக்கஸ் ஆகிடும் 0.03 செகண்டில். அதே மாதிரி சப்ஜெக்ட் கூட ஃபோக்கஸ் ஆகும். இப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்களா, என் ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். என் கூடவே நீங்கள் கேமரா ரொட்டேட் பண்ணிங்கன்னா கூட ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கும். நான் மூவ் பண்ணுறது அதுங்களா. ஸோ ஃபோக்கஸ் மிஸ் ஆகாமல் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் ஒரு மூவ் பண்ணுறது அதே மாதிரி ஒரு என்னோடய ஹேண்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட இப்போ நான் ஹேண்டு ஷேக் பண்ணிட்டு இருக்கேன்னா என் ஹேண்டு கூட தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் இதுக்கு டிஃப்ரெண்ட்னா என்னன்னு சொல்லுவீங்க? இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 விஷயம் இருக்குது சார். M50க்கும் Mark II M50க்கும் 200க்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிரர். ஓகேங்களா. ஸோ மிரர் இல்லாதனால என்னன்னா இது மிரர், அது வந்து மிரர் 200D. M50 தான் மிரர்லெஸ். ஓகேங்களா. ஸோ மிரர் இல்லாதனால என்னன்னா பெட்டரான லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து டைரெக்டாக சென்சருக்குள்ளே போகிறனால ஹை ரெசல்யூஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாக்கா அவைலபிள் லைட்டில் நீங்கள் எடுக்கும் போதும் இது வந்து ஃபோக்கஸிங் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் மிரர் கேமரா விட. ஸோ மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து மிரரில் போய்ட்டு ஒரு 3 to 4 ப்ராசஸ் போயிட்டு தான் சென்சாருக்கு போகிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லென்ஸுக்கும் சென்சாருக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப கிட்ட இருக்குது. ஸோ அதனாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரெசல்யூஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்கறனால உங்களுடைய அவுட்புட் இதுதான்றது 100% வந்து இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து இப்போது வேறு இதில் இப்போ 200D இருந்ததுன்னா இப்போ டிவிஆர் லேப் மொபைலில் மூவ் பண்ணும்போது அந்த 100%ஓட கலர்ஃபுல்லான இது உங்களுக்கு தெரியும், இதில் தெரியாது. ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு இதில் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் கொடுத்துருக்கிறதுனால எல்இடி டிஸ்பிளேல என்ன தெரியுதோ சேம் நீங்கள் கண்ணில் பார்க்கும்போது அங்கே எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டரில் உங்களுக்கு சேமாக தெரியும். ஸோ மிரர் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலாக தான் தெரியும், ஓவர் எக்ஸ்போசராக அண்டர் எக்ஸ்போசராக தெரியாது. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு செட்டிங் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. டிஸ்பிளேல பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதில் வந்து ஓவர் எக்ஸ்போசராக அண்டர் எக்ஸ்போசராக வந்து தெரியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மிரர் கேமராவில் உங்களுக்கு மிரர்லெஸ் கேமராவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா இது வந்து 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தது அப்படின்னா யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் கொடுக்கலாம். யூடியூபர்ஸ்க்காக டிசைன் பண்ணியிருக்கிறதுனால 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தது அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம் கொடுக்கலாம். எடுத்துகிட்ருக்கேன் அது ஒன்று. அப்புறமா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர்லெஸ் கேமராவில் வந்து சைலண்ட் மோடு கூட இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்னாப் கிளிக் பண்ணும்போது சவுண்ட் வரும் இல்லையா, ஷட்டர் சவுண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஷட்டர் சவுண்டு மிரர்லெஸில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். மிரரில் வந்து அதை ஆஃப் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பேபி ஷூட் பண்ணணும், இல்லை ஒரு ஃபோட்டோ இம்பார்ட்டண்ட் இடத்துல நீங்கள் எடுக்கும்போது அந்த சவுண்ட் அவாய்ட் பண்ணணும், சைலண்ட் பிளேஸில் எடுக்கும்போது அந்த ஷட்டர் சவுண்டை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா ஓவராலாக நம்ம பார்க்கும்போது உங்கள் யூடியூபர்ஸ்ன்னு பார்க்கும்போது 100% ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியது இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வந்து M50 Mark போடும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஃப்ளாஷ் லைட் எல்லாம் கூட இல்லை கண்டினியூஸ் லைட் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ
ரெண்டு ஃபீச்சர்ஸ் பார்த்துருப்பீங்க, அது சொல்லியிருக்காரு. எது வாங்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவருடைய இது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஹையாக சொல்கிறாரு. ரெண்டுமே ஈக்குவல் தான். பட் என்னென்னா நம்ம யூடியூபர் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப்காக தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானுமே பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா M50 Mark II தான் வந்து பார்த்தேன். இது பேனாசோனிக் அப்படின்னாலும் பார்த்தேன். பட் கேனான் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், கேனான் வந்து ஒரு ஸ்டேஜ் மேலேயே இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எடுக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2 கேமராவில் இது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃபைனல் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸ் நீங்கள் டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம். இஎம்ஐ ஆப்ஷனெல்லாம் கூட இருக்குது. HDFC இஎம்ஐ அண்ட் பஜாஜ் இஎம்ஐலாம் இருக்குது. மோஸ்ட்லி எது வேணாலும் போடலாம். ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. இப்போது நம்ம டவுன் பேமெண்ட்னா எவ்வளோ? டவுன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இஎம்ஐ செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இஎம்ஐ வரும் சார். 0ல் எலிஜிபிள் ஆனால் கூட 0ல் கூட போய்க்கலாம். அந்த மாதிரி இப்போது நான் ஆன்லைனில் செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 1000 கம்மியாக வர மாதிரி இருக்கா? ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 or 2000 ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். பட் ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1000 2000 ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தாலும் 100% ஜெனுனான ப்ராடக்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், கிளியர் பண்ணியிருக்கோம். நீங்கள் தெரியாமல் இப்போ 200 DO இல்லை 1500 DO போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் டிசப்பாயிண்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 10 days ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி, 30 days ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிற ப்ராடக்ட் எல்லாம் சம்டைம்ஸ் ஆஃபரில் வந்து நிறைய கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும். நம்மக்கிட்ட ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வராது. ஸோ நியூ ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கிறதுனால உங்களுடைய நீடு என்ன இருக்கோ அதை நாங்கள் பார்த்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீங்கள் எந்த மாடல் போனால் பெஸ்ட்டாக இருக்குமா, எந்த மாடல் போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போயிடலாம். வந்து நான் ஆன்லைனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா M50 200 ரெண்டுமே பார்த்துருந்தேன். 200 ஓகே எடுத்துடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணும்போது தான் தெரியுது ரெண்டு வீடியோ வந்து டிஃப்ரென்ஸு. நான் நினச்ச மாதிரி 200 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன்னா 50 வாங்கியிருக்கலாம், M50 வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். ஸோ இப்படி நேரில் வரும்போது அவர் வந்து நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இப்போ வந்து நம்ம M50 தான் வாங்க போகிறோம். ஸோ இதான் ஃபைனலாக நம்ம வந்து M50 தான் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 4Kனா என்ன எவ்வளோ ஸ்பீடில் இருக்குங்க? 4K இது போடும் 200 ஸ்பீட். 200 இதுலேயே போட்டுருக்கோம் 4K. சரி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து canon M50 Mark II வாங்கியாச்சு. ஸோ இதை பற்றி அன்பாக்சிங்கெலாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம். எனக்கு இன்னும் வந்து கேமராவில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் தெரியாது. ஸோ நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டு வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படின்றத சாம்பிள் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் மக்களே.